ஆகஸ்ட் 23. இன்றைய புனிதர் புனித லீமா ரோஸ். தோற்றம் 1586, மறைவு 1617. பெரு நாட்டிலுள்ள லீமா நகரில் 1586 ஆண்டில் பிறந்தாள். இவளது ஞானஸ்நான பெயர் இசபெல்லா. இவளது முகம் ரோஜா மலரை ஒத்திருந்ததால் பின்னர் இவளுக்கு ரோஸ் என பெயர் வழங்கலாயிற்று. இவள் குழந்தையாய் தொட்டிலில் கிடக்கும் பொழுது ஓர் அழகிய ரோஜா மலர் தொட்டிலில் விழுவதை தாய் கண்டபடியால் இந்த பெயர் கொடுக்கப்பட்டது என்றும் சொல்லுவார்கள். பாவிகள் மனம் திரும்பும்படியாக இவள் அடிக்கடி ஜெபிப்பாள், உழைப்பாள், அழுவாள். தன் தந்தையின் தோட்டத்தில் ஒரு சிறு குடிசை அமைத்து அங்கு போய் ஜெபிப்பாள். ஆண்டவர் பட்ட பாடுகளை பற்றி அடிக்கடி சிந்திப்பாள். உள்ளத்தின் வேதனைகளையும் உடலின் நோவுகளையும் சகிப்பது இவளுக்கு எளிதாயிற்று. இனிய இயேசுவே, உமது திருச்சித்தத்தின்படியே எனது வேதனைகளையும் அதே நேரத்தில் உம்மீது எனக்குள்ள அன்பையும் அதிகரியும் என்பாள். வேதனைகளை பொறுமையோடு சகிப்பாள். தானே தவ முயற்சிகளை தேர்ந்தெடுத்து செய்து வருவாள். இளம் வயதிலேயே தன் கன்னிமையை கடவுளுக்கு அர்ப்பணம் செய்தாள். புனித சியன்னா கத்ரீனம்மாளை மேல் வரி சட்டமாக வைத்து தவ வாழ்வு நடத்தினாள். தையல் வேலை இவளுக்கு நன்றாக தெரியும். குடும்பத்தில் பணமுடை ஏற்பட்ட போது இவள் தையல் வேலை செய்து குடும்பத்தை காப்பாற்றினாள். பலர் இவளை மணக்க விரும்பியதால் இவள் தன் தலைமயிரை வெட்டி 11 ஆண்டுகளாக தவ வாழ்வு நடத்தினாள். கற்புக்கும் விசுவாசத்திற்கும் மாறான சோதனைகளை அவள் வீரத்துடன் எதிர்த்து போராடுவாள். பின் அவள் மனதில் ஒப்பற்ற அமைதியும் ஆனந்தமும் ஏற்படும். பாவிகளின் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் உத்தரிக்கிற ஆத்துமங்களுக்கு ஆதரவாகவும் தனது தவ முயற்சிகள் அனைத்தையும் ஒப்புக்கொடுப்பாள். சிந்தனை. நம் ஆண்டவரின் கரங்களில் ஒரு பெரிய தராசை கண்டேன். அவர் மக்களுக்கு வர அனுமதித்த துன்ப துயரங்களுக்கு ஏற்ப வரங்களை கவனத்துடன் பகிர்ந்து கொடுத்தார். கடவுளுடைய தராசில் துன்பத்தின் அளவு வரப்பிரசாதம் கிடைக்கின்றது என்பதை நாம் அறிய வேண்டும். நமது சிலுவைகள் யாருடைய தராசில் நிறுத்தப்பட்டிருக்கின்றன என்று அறிவோமானால் நமக்கு வரும் சிலுவைகளை பற்றி நாம் ஒரு பொழுதுமே முறையிட மாட்டோம். ஜெபம். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் துன்ப துயரங்களை பற்றி முறையிடாது இருக்க வரம் தாரும். ஆமேன்.